உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப கூட வீடு பூந்து எங்க ஆளை மிரட்டி இருக்கீங்க. எங்க ஊருக்குள்ளேயே போய் எங்க ஆட்களையே அடிச்சிருக்கீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணல. நீ இப்ப வந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப வர முடியாதா? வர முடியாதுல. இது ஓ ஊருன்னு நினைச்சியா? எங்க ஊரு, எங்க பேட்டை, என் பேட்டை. முதல்ல எந்திரிச்சு வெளியே போட. மேல எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? சரி. மாப்பிள்ள ஆள் கிடைச்சிட்டாங்களா? இல்லை தான். திருவண்ணாமலை இளமாங்குளம் காரியாண்டி எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம். இந்த பையன் அங்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பான் போல. ஒருத்தனும் வரமாட்டான். நீ கொல்லப்படாது. யாரையா இப்படி தூக்கிட்டு வந்துடுறான். என்னாச்சுங்க? ஆள் வந்தாச்சா? நீ உள்ள போட்டி. அண்ணே டீ. ஏலே அங்கே பாத்தியா? அந்த ₹1 பணம் கேட்டிருந்தியா? நம்ம லட்சுமண மகன் ராக்கெட் மாதிரி இல்லை? ராக்கெட்டே தான். ஆமா, அவன் ஒரு ஆளே போதுமே, அம்புடு சொல்லி முடிச்சு விடுவேன். என்னல சொல்ற? போல அமைக்கலாம். டீ. ஏலே அங்கே சடங்கு பண்ண ஆள் இல்லாம ஊரே பணத்தை போட்டு காத்து கிடக்கு. ஒருத்தர் சீக்கிரம் ஆளை போய் கூப்பிடாம டீ மிக்க மாட்டி போல. ஏலே 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 நீ லட்சுமண மகன் ராக்கெட் தானே? யார் நீங்க? நீ ராக்கெட் மரியாதை பேசுங்க. இப்போ என்ன வேணும்? நான் சிங்கப்பூர் மலேசியான்னு போய் சம்பாரிச்சு கடையை போட்டா நீங்க ராக்கெட்டு பக்கெட்டுங்க. எப்படி பேசுற? கட்டிங்க சேவிங்க. கட்டியும் இல்ல ஜெயும் இல்ல, ஒரு சடங்கு ஜெயம் செய்யணும்ல. இலவெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இலவெல்லாம் நான் வேண்டான்னு தானே டவுன்ல வந்து கடையை போட்டேன். திருப்பி இந்த அளவுக்கு கூப்பிடுதியா? ஏலே துட்டு நிறைய வாங்கிக்கல. துட்டு என்கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி 4 கார் என் வீட்டில் வச்சிருக்கேன். நான் வேணா துட்டு தரேன். கிளம்புங்க. வந்துட்டானு இலவு எடுக்க. என்னல இப்படி மரியாதைலாம் பேசிட்டு போல? என்னையா அது அக்கிரமாமல் இருக்கு? வெளியே வேற வெயில் இறங்கிட்டே இருக்கு. வேணும்னே வீம்புக்கு இப்படி பண்ணலாம்ல. அவனுக்கு மண்டக்கு இருக்கு ஜாஸ்தி. ஒத்தையிலே இருந்துக்கிட்டு இந்த ஊரையே எதிர்க்காமனா அவனுக்கு எவ்வளவு நெஞ்சம் எடுத்துருக்கணும். அவனெல்லாம் சும்மா விட்டுடலாமா? இன்னைக்கு சுடலாண்டி குடும்பத்துக்கே வராதவன் நாளைக்கு உனக்கும் எனக்கும்னா எப்படி வருவான்? ஒரு வீட்டு பிரச்சனையா? ஊர் பிரச்சனைவே. ஒவ்வொரு போகத்துக்கும் நெல்லு, புது துணி, அது மட்டும் இல்லாம நல்லது கெட்டது அத்தனைக்கு அவ்வளவு செஞ்சிருக்கோம். இதெல்லாம் என்ன மைத்துக்காவே? இந்த பயல அன்னைக்கே குத்தி குடலை உருவாம விட்டது நம்ம தப்புதாவே. அந்த காந்தி பெரியார் இருக்கானே, அவன் பண்ற வேலை தான் இதெல்லாம். சும்மா அப்படி பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம். வாங்க ஒரு எட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துருவான். அவன் அதுக்கெல்லாம் மசிய மாட்டான். வீம்பு பிடிச்சவ மசியா அப்பவ. அந்த திமிரு பிடிச்ச பயலுக்காண்டி ஊர் தலைகுடிய கூடாது. ஆமா, அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயா ஆள் வந்துகிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? சின்னசாமி அவரான்? சின்னசாமி என்ன சின்னசாமி? அவன் மாமனே வந்துகிட்டு இருக்கான். ஏலே பட்ட அண்ணே இந்த வந்துட்டா பார்த்தால? ஆமாண்ணே. ஒதுங்கான பார்த்தால. இறங்கி வாங்க மாமா, எதையாவது அறிவிட்டதமா பண்ண வேண்டியது. ஏலே ஏம்ல வழி படிச்சிருக்க? நீ வரமாட்ட சொல்லிட்டேல, அதான் இந்த ஆளை கூட்டி போறோம். பேச வரல மாமா. யாரை கேட்டு வரீங்க அவங்க கூட? இல்ல மர்மோனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். ஆமா போங்க, போய் சடங்கு பண்ணுங்க. இங்க ஏன் போன விழுகும்? உங்க மகளை கூட்டு போய் விதவை சடங்கு பண்ணுங்க. ஐயா நான் எப்படியாவது பேசி அனுப்பி. மாமா வாரு இந்த பக்கம். என்னல மாமனும் மருமனும் நாடகம் மாறீங்களா? சடங்கு பண்ண வர மாட்டீங்க? வர மாட்டாரு. போவோம். உங்களை குடும்பத்தோட கொளுத்துறேன் பாருல. கொளுத்து வர. எதுக்கு பண்ணீங்க இங்க போறீங்க? உங்களை யாரா போய் சொன்னாங்களா? ஒரு போன் பண்ணி கேட்க மாட்டீங்களா அவங்ககிட்டயாவது? இல்ல நீங்க நல்லா இருக்கணும். ஆனா போங்க. சரி போக்கலை. போ உள்ள போ. போ. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை, நம்ம இடத்தாரு அவன் சின்னச்சாமி வல்லேன்னு கொலவெறியில இருக்கானுவ. சொந்தக்காரங்க பூரா அழுது ஓஞ்சு போயிட்டாங்க. நீ மட்டும் ஒவ்வொரு ரூம்பா உட்கார்ந்து அழுத. சரி, தாத்தாவோட பெட்ரூம்ல பிறண்டு உருண்டு அழுதைய அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். தாத்தா நாளைக்கு சதுர கொடை புடிச்சு
கிடைச்சவனை விட்டுட்டு கிழவியை கட்டுப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கியா? அறிவு கட்ட மூதி. என்னையா இன்னைக்கு இதுக்குதான் மாலை போட்டு மரியாதை செஞ்சிடலான்னு சொன்னேன். சவத்தை தூக்கும் போது போடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆகும்னு யாருக்கெல்லாம் தெரியும்? சடங்கு பண்ண ஒரு பயலை கூட்டாடுறதுக்கு துப்பில்ல உனக்கு திமிரு பிடிச்சவன் உங்களை பைத்தியக்காரன் ஆக்கி விட்டானே. ஊர்ல இருக்க பிச்சைக்கார பையங்களா ராசா மாதிரி அலங்கரிச்சு போறாங்க. நம்ம அப்பா ராசா மாதிரி வாழ்ந்தவர் அவரை போய் இப்படி அனாதை ஐஸ் பட்டியில வச்சுட்டியானே. ஏன் இப்படி பண்ண? ஏதாச்சும் பண்ணு. ஏதாச்சும் பண்ணு. மாப்பிள்ள வா. மாப்பிள்ள இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஒரு இருக்கிற செத்து தொலைட்டோம். சரிதான். யாரு இந்த நேரத்துல? இந்த வரேன். யாரு? ஐயா நீங்களா? ஐயா பிள்ளையம்மா, உன் குடும்பத்துக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்கு என் உடம்பு இப்படி போட்டு சிறுகிழிக்கிய? துஷ்டி கேட்க வந்தவங்கெல்லாம் என் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. என் பிள்ளை வரேன்னா என்னையா? ஐயா நான் வரேன்யா. ஆம்பளை செய்கிற சடங்க பொம்பளை செய்யக்கூடாது வெள்ளையம்மா. அதனால என்னய்யா? என் பேரை குலசேர வருவாம்பியா. வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்க செய்வாம்பியா. நீங்க போங்கய்யா, நான் கூட்டியாரேன். போங்க சார். ஐயா ஐயா வாரம்யா. ஐயா நான் வரேன்யா. என் பேரை குலசேரன நான் கூட்டிட்டு வரேன் சாமி. நீங்க போங்க சார். நீங்க போங்க சாமி. என்னம்மா? இந்த வாரம்யா. என்னம்மா? ஐயா ஐயா நம்ம பேச்சு முத்தையால அவர் சடங்கு செய்ய கூப்பிட வந்தாரியா. யாரு? பேச்சு முத்தையா. அங்க செத்து போய் கிடக்கார சடங்கு செய்ய ஆடலாமா அவரு? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்ட? படு. நீ கனவு கண்டிருக்க, புரியுதா? நான் உன் மகன் ஞாபகம் இருக்கா உனக்கு? எங்க இருக்க போகுது? நீ படு. அதையே நினைச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் யாராவது பண்ணிப்பாங்க. நீ கத்துன பாட்டு ஏதோ பாம்பு வந்துருச்சுன்னு பயந்துட்டு. யாருல